எனக்கு தெரபிக்கு வர நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்க சவுண்ட்ஸ் நிறையா வந்து போடுறாங்க. இந்த பப்பா போ அந்த மாதிரி வந்து நிறையா சவுண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. நம்ம சொல்லும் போது ரிப்பீட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து வேர்ட்ஸ் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ எப்படி வந்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்லித்தரது அப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட டவுட்ஸ்லாம் நான் பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் ஸ்பீச் தெரபிஸ்ட். ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறையா இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆயிடுச்சு. குழந்தைங்க நல்லா உட்காடுறாங்க, அட்டென்ஷன் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து சவுண்ட்ஸ் நிறையா வந்து நம்ம சொல்ல இந்த டாக் எப்படி கத்தும் அப்படின்னு கேட்டால் பவ் பவ், கேட் எப்படி கத்தும்னா மியாவ், அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்படின்னா அடுத்ததாக வந்து நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து சொல்லித்தரதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 2 இயர் குழந்தைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 to 25 வேர்ட்ஸ் வந்து பேசணும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வோக்கல் கண்டின்ஜென்ட் அப்படிங்கிற டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வோக்கல் கண்டின்ஜென்ட் அப்படிங்கிறது என்னென்னா வந்து சவுண்ட்ஸை வந்து கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ நோஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வந்து நோ 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 நோஸ் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுறது. பால் சொல்லணும்னா வந்து பால் அப்படி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ப்ளேஃபுல்லாக வந்து சொல்லும்போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வேர்ட்ஸ் வந்து சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து வேர்பல் ரொட்டீன் அப்படிங்கிற டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வேர்பல் ரொட்டீன்ங்கிறது என்னென்னா நம்ம வந்து மிக்காக வந்து நம்ம வேர்டை வந்து நம்ம 10 to 15 டைம்ஸ் வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ண வைப்போம். இந்த கார் கேம் விளையாடுறோம் போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போடுறதுக்கு முன்னாடி ரெடி செட் கோ, கார் கார் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஆப் டவுன் அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம இப்படி விளையாடும் போது குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கவனிப்பாங்க. நம்ம இதையே வந்து நம்ம ஒரு 10 to 15 டைம்ஸ் இந்த கேம்லேயே நம்ம வந்து ரிப்பீட்டடாக செய்ய வைக்கலாம். அப்போ வந்து ஈஸியாக குழந்தைங்க வந்து இந்த காருங்கிற வேர்ட் வந்து நம்ம இந்த ரெடி செட் கோ அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைங்க வந்து இந்த கார் அப்படிங்கிற வேர்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நிறையா ஆக்டிவிட்டீஸில் வந்து இதை வந்து இன்கார்பரேட் பண்ணலாம். 1 2 3 பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வேர்ட் இமிட்டேஷன்ஸ் தான் வரும். நம்ம எப்போல்லாம் வந்து அந்த வேர்ட் சொல்கிறோமோ அதை வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அப்படியே வந்து நம்ம இந்த ரெடி செட் கோ அப்படின்னாலே அந்த அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரெடி செட் கோன்னு சொன்னாலே அந்த வேர்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க வந்து அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஏதாச்சும் வேணும்னா வந்து தா கேட்குறதுக்கு, தண்ணி கேட்குறதுக்கு, அந்த மாதிரி அப்போ வந்து அந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா இந்த வேர்பல் ரொட்டீன் அப்போ மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, மற்ற டைமில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லாமல் அந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து குழந்தைங்க வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ கமெண்டிங், இப்போ ஏதாச்சும் நம்ம இது என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா இது வந்து பால் அப்படின்ட்டு வந்து குழந்தைங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அந்த பொருளை பார்த்தாலே வந்து அந்த வேர்டை வந்து சொல்லணும். இல்லைன்னா உனக்கு என்ன வேணும், இட்லியா தோசையா அப்படின்னு வந்து நம்ம உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டோன்னா அவங்க வந்து அந்த அவங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டை வந்து சொல்லலாம். இட்லி அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ நம்ம இனிஷியலாக வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து லிஸ்ட்டு வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வந்து அது வந்து வேரி ஆகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஹை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தேவைப்படுற வேர்ட்ஸ். இப்போ வந்து பால் வந்து குழந்தைங்களுக்கு தேவைப்படும், பால் தேவைப்படும், பால் யூஸ் விளையாடுறாங்கன்னா பால், கார் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். தா வா அம்மா அப்பா அந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கான்வர்சேஷனில் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஈஸியாகவும் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம வேர்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது குழந்தைங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்த சவுண்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட்ஸில் என்னென்ன மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வருது. இப்போ பவ் பவ் மியாவ் அப்படி சொல்கிறாங்கன்னா அதில் பா மா அந்த சவுண்ட்ஸ்லாம் வருது. அப்போ அந்த சவுண்டில் வந்து இருக்கிற வேர்ட்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பேட்டர்ன், இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சிங்கிள் சிலபிள் வேர்ட்ஸ் தான் வருதா இல்லை பை சிலபிள்ஸ் வேர்ட்ஸ் தான் வருதா, அதுக்கு தகுந்த மாதிரி பாபா, தாத்தா, மாமா அப்படின்னு நம்ம எழுதலாம். இல்லைன்னா அம்மா அப்பா அந்த மாதிரி வந்து பேட்டர்னில் வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுதலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் வந்து பிடிக்கும், என்ன டாய்ஸ் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த சில ஸ்நாக்ஸ் வந்து பிடிக்குமா, இல்லை வந்து என்ன மாதிரி டாய்ஸ் பிடிக்கும், என்ன மாதிரி வந்து இப்போ சில குழந்தைங்க கார்ட்டூன் பார்த்து பெப்பா பிக் பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தையோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வேர்ட்ஸில் வந்து ஈஸியான வேர்ட்ஸாக நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இப்போ பெப்பா பிக் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லித்தரது வந்து கஷ்டமாக இருக்கும்.
அப்போ வந்து ஈஸியாக பெப்பா அப்படின்னு மட்டும் வந்து நம்ம வந்து சொல்லலாம். மல்டி சிலபிக் வேர்ட்ஸாக வந்து நம்ம இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் வந்து சொல்லித்தரக்கு வந்து ஹோல்டிங் அப்படிங்கிற டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வித் ஹோல்டிங் டெக்னிக்கில் வந்து நம்ம இப்படி குழந்தையோட ஃபேவரட் திங்ஸை வந்து நம்ம இப்படி இது பண்ணிட்டு நீ சொன்னினாரா தருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, பிளேஃபுல்லாக வந்து இருக்கணும். அதே சமயத்தில் வந்து டிமாண்டிங்காகவும் இருக்கணும். நீ சொன்னீன்னா உனக்கு வந்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணோன்னாலும் வந்து குழந்தைங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப பிளேஃபுல்லாக இருந்தாலும் வந்து குழந்தைங்க வந்து சொல்ல மாட்டாங்க, பிடுங்கணும் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பேலன்சிங்காக இருக்கணும், பிளேஃபுல்லாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் டிமாண்டிங்காக இருக்கணும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு 3 to 5 டைம்ஸ் வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணலாம். இங்கே பாரு கார், இது என்ன கார், கார் சொல்லு கார் அப்படின்னு நம்ம வந்து ஒரு 3 to 5 டைம்ஸ் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு குழந்தைங்களை வந்து சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆன்டிசிபேட்டரி லுக் வந்து கொடுக்கணும். வெயிட் பண்ணணும். இப்போ வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு குழந்தைங்க வந்து அதுக்கப்புறமாவும் சொல்லலை வேணும் அப்படின்னு பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து கொடுத்துடுங்க. அப்புறமா அப்படியே வந்து கிராஜுவலாக வந்து இந்த நம்ம இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க வந்து குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து வேர்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. நம்ம இந்த வேர்ட்ஸ் சொல்லும்போது நம்ம வந்து மதரிஸ் இல்லைன்னா பேரண்டிஸ் அந்த மாதிரி டேர்மில் தான் நம்ம வந்து டோனில் தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம இந்த யூஸ் பண்ணுற வேர்டோட ப்ரொசோடி நம்ம வந்து கொஞ்சம் ரிதமிக்காக வந்து நம்ம இன்டோனேஷனோட வந்து நம்ம சொல்லணும். நார்மலாக வந்து கார் சொல்லு, இது என்னது கார் சொல்லு அப்படின்னு சொன்னால் வந்து குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய அந்த ஆடிட்டரி சீக்கிங்லாம் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம இந்த கொஞ்சம் ரிதமிக்காக வந்து சொல்லும்போது கார் பாரு இது கார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக வந்து கவனிப்பாங்க, வேர்ட்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அது வந்து நம்ம நிறையா டைம் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க தான் வந்து குழந்தைங்க ஸ்பான்டேனியஸாக வந்து இந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம இது வந்து மாஸ் ப்ராக்டிஸாக வந்து நம்ம வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெய்லி ரொட்டீன்லேயே வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லணும். இப்போ வந்து நம்ம பாடி பார்ட் சொல்லித்தரோம் அப்படின்னா வந்து பாத் டைமில் வந்து நம்ம குளிக்கும்போது இங்கே பாரு ஐஸ் கிட்ட போடுறேன், ஐஸ் ஐஸ் ஐஸ், நோஸ் கிட்ட போடுறேன், நோஸ் மவுத், அந்த மாதிரி நம்ம அந்த டைத்துலேயே வந்து நம்ம பாடி பார்ட்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து விளையாடும் போது வந்து இந்த கார் டாய்ஸ்லாம் வந்து நம்ம வச்சுட்டு கார்ஸ், லாரி அந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்லித்தரலாம். அது மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது வந்து இந்த வேர்ட்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டி நம்ம ட்ரெஸ் பண்ணும்போதும் வந்து ஐஸ் ஐஸ் ஐஸ், காணாமே தம்பி காணாமே, ட்ரெஸ் ஐஸ் ஐஸ் ஐஸ், நோஸ் நோஸ் நோஸ், மவுத் மவுத் மவுத், அந்த மாதிரி வந்து நம்ம வேர்டை வந்து ரிப்பீட் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லி தரும்போது குழந்தைங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் வந்து சரியாக வராது. இப்போ ஆர்டிகுலேஷன் இஷ்யூஸ் இல்லை ஃபோனலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க, சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. தாத்தா சொல்கிறதுக்கு பதிலாக காக்கா சொல்கிறது, கார் சொல்கிறதுக்கு பதிலாக தா சொல்கிறது, அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இல்லை அப்ராக்சிக் காம்பனன்ட் இருக்குது அப்படின்னா வந்து குழந்தைங்களால பைசிலபிள் காம்பனன்ட்ஸ்லாம், மல்டி சிலபிள் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். பனானா சொல்லுனா வெறும் பாபா அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா வந்து மசில் டோனில் ப்ராப்ளம் இருக்குது. செரிப்ரல் பால்சி கிட்ஸுக்கெல்லாம் வந்து மசிலில் வந்து எதை டைட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப ஃப்ளாசிடு, ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து குழந்தைங்களால வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து கிளியராக வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை வந்து கரெக்ட் பண்ணணும். ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம சவுண்ட் கிளாரிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. குழந்தைங்க அந்த வேர்டை வந்து சொன்னால் போதும். இப்போ பனானாவுக்கு பதிலாக பாபா அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறையா வந்து குழந்தைங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து இந்த அப்ராக்சிக் காம்பனன்ட் இருக்கா, என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை இந்த கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். நான் வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வர பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது வந்து 7 years கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து குழந்தை ஒரு 4 to 5 வேர்ட்ஸ் தான் வந்து சொல்கிறா. அம்மா, அப்பா, அத்தை, அந்த மாதிரி வந்து ஒரு 3 to 4 வேர்ட்ஸ் தான் வந்து சொல்கிறா. அதுக்கு மேலே வந்து சொல்ல மாட்டேங்கிறா. அதுவும் வந்து அந்த வேர்ட்ஸும் வந்து அவளுக்கா தோணுச்சுன்னா வந்து சொல்லுவாள். நம்ம சொல்லும்போது வந்து சொல்ல மாட்டா. இப்போ குழந்தையோட ஏஜும் பார்த்தீங்கன்னா 6 years ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு வந்து ஆட்டிசமில் வந்து level 2ன்னு டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து மாடரேட் லெவல் ஆஃப் ஆட்டிசம் இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதேமாதிரி ஆன்லைனில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுமா, ஏன்னா
அந்த குழந்தைக்கு வந்து மாடரேட் ஆட்டிசம் இருக்கிறதுனால வந்து நிறையா வந்து பிஹேவியர் இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. நிறைய அந்த ஹேண்ட் ஃப்ளாப்பிங் இருந்துச்சு. சில அந்த சவுண்டு ஏதாச்சும் பிடிக்கல அப்படின்னா உடனே வந்து கத்த ஆரம்பிப்பா. டேபிளை வந்து ரொம்ப தட்டுறது, அந்த மாதிரி நிறையா வந்து பிஹேவியர் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கொண்டு வர முடியுமா அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. அது மாதிரி அவங்களோட ஸ்கூல்லாம் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எதுவுமே சேர்த்தலை. ஸோ ஸ்கூலுக்குலாம் வந்து சேர்த்த முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் வந்து கண்டிப்பாக அதிகமாகிடுச்சு. யூஸ்வலாக வந்து இந்த 5 இயர்ஸ்க்குள்ளார வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா அதுதான் வந்து கிரிட்டிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். 5 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஆனாலும் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் வேர்பல் இது வந்து கொஞ்சம் வேர்பல் தான். ஆனால் வந்து மாடரேட் ஆட்டிசம் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஆனால் வந்து சொல்கிற ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க பேரண்ட்ஸும் வந்து குழந்தை எப்படியாச்சும் வந்து கொண்டு வந்துடணும், டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ஆக்டிவிட்டி சொன்னாலும் வந்து குழந்தைக்கு வந்து நல்லா ஃபாலோ பண்ணாங்க. பிஹேவியர் தெரப்பியில் சொன்ன ஆக்டிவிட்டியும் நல்லா ஃபாலோ பண்ணாங்க. ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், அந்த மாதிரி எல்லா இதில் சொன்ன ஆக்டிவிட்டீஸும் வந்து பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து டைம் ஆச்சு. ஒரு 2 இயர்ஸ் கிட்ட வந்து ஆச்சு. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நல்லா பிஹேவியர் இஷ்யூஸ் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. இப்போ வந்து நிறையா வந்து வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. சென்டென்சஸாக வந்து பேச ஆரம்பித்து ஸ்டோரிஸ்லாம் வந்து கூட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷனில் ரீடிங், ரைட்டிங் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு வந்து நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டோட நல்லா வந்து எழுத ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ வந்து நார்மல் ஸ்கூலுக்கும் வந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குதுன்னா வந்து அதுக்கு மெயின் ரீசன் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான். அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஸோ வந்து நம்ம கன்சிஸ்டன்சியோடு நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆனாலும் வந்து ஏர்லியாக நம்ம எந்த அளவுக்கு ஏர்லியாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டான ப்ராக்னோசிஸும் வந்து வரும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து பேசுறதுல வந்து ப்ராப்ளம் இருக்குது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னா நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பேரண்ட்ஸ்லாம் கொடுத்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸ் நவுன்ஸ் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்து சொல்கிறதுக்கு வந்து சொல்லித்தரலாம். ப்ரஷ் பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் சிம்பிளாக ப்ரஷ், குழி, சாப்பிடு, அந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் சொல்ல வைக்கலாம். ப்ரிப்போசிஷன்ஸ் அப், டவுன், இன், அவுட், ஆன், ஆஃப், இல்லைன்னா வந்து ஹியர், தேர், அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்ல வைக்கலாம். ப்ரொனவுன்ஸ் வந்து சொல்லித்தரலாம். மீ, யூ, ஹீ, ஷீ, அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்லித்தரலாம். இல்லைனா டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதாவது நவுன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது, பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது சொல்கிறதுக்கு வந்து சொல்லித்தரலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து ஆப்போசிட்ஸ் வந்து சொல்லித்தரலாம். ஹாட், கோல்டு, வெட், ட்ரை, அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து நம்ம சொல்லித்தரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி டியூஸ்டே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.